தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி தற்கொலை என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ரூபாய் 2 கோடி கேட்டு சிறுவனை கடத்திய ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி தற்கொலை என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரூபாய் 2 கோடி கேட்டு சிறுவனை கடத்திய ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவியான சூர்யா தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குஜராத் காந்தி நகரில் தூக்கில் தொங்கிய நிலையில் சூர்யா சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரூபாய் 2 கோடி கேட்டு சிறுவனை கடத்திய ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவியான சூர்யா தற்போது தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். நிச்சயமாக மதுரையில் பள்ளிக்கு சென்ற 14 வயது சிறுவனை ஆட்டோ ஓட்டுநருடன் கடத்திய கடத்தல் கும்பலை சேர்ந்த 4 நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையிலே மதுரையைச் சேர்ந்த சூர்யா என்பவர் பின்புலமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டு வந்த நிலையிலே அவரை தேடுதல் பணியானது நடத்தி வரப்பட்ட நிலையில் தற்போது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர் பகுதியில், அதாவது அவருடைய கணவர் ஐஏஎஸ் அதிகாரி என்று சொல்லப்பட்டு வந்த நிலையிலே அந்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய வீட்டின் பின்புறம் இருக்கக்கூடிய தோட்டத்தில் காலை 10 மணிக்கு அவர் தூக்கிடப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தகவல் அறிந்து அவருடைய உடலானது 108 ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து செல்லப்பட்டு காந்தி நகர், அதாவது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக காந்தி நகர் காவல்துறையினரிடம் நாம் பேசும்போது அவர்கள் தெரிவித்தார்கள். தற்போது மதுரை அழகர் கோவில் சாலையில் இருக்கக்கூடிய மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் சூர்யா அவர்களுடைய தாயார் கண்ணீர் மல்க தன்னுடைய மகள் இறந்துவிட்டதாக தெரிவித்து வருகிறார். மேலும் குஜராத் மாநிலத்திலிருந்து அவருக்கு தொலைபேசி வாயிலாக பிற்பகலுக்கு மேல் அவருடைய மகள் இறந்து விட்டதாகவும் உடனடியாக அவர்கள் கிளம்பி வருமாறும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு இங்கிருந்து விமானத்தில் செல்வதற்காக, அதாவது நேரடி விமானம் இல்லாததாகவும் மதுரையிலிருந்து பெங்களூர் சென்று பெங்களூரிலிருந்து குஜராத் செல்வதற்கு விமான டிக்கெட் போடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். ரூபாய் 2 கோடி கேட்டு சிறுவனை கடத்திய ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவியான சூர்யா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.